யாருக்காவது ஏதாவது கேள்விகள் இருந்தா என்ன பண்ணலாம்? இப்ப கேட்கலாம். கடைசி ஒரு நம்மளுக்கு ஒரு 20 நிமிஷம் இருக்கு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதுனால நம்ம அதிகமா விஷயங்களுக்குள்ள போகல. ஒரு இன்ட்ரோடக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நான் பேசுன விஷயத்துல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேட்கலாம். Why it is called கீதா? கீதை அப்படிங்கிறது பாடல் அப்படின்னு சொல்றோம். வேற ஒன்றும் கிடையாது. ஸோ பகவத்கீதா அப்படின்னா பகவானுடைய பாடல்கள் அப்படின்னு அர்த்தம். பொதுவா இத பாட்டா தான் பாடுவாங்க. நம்ம என்ன பண்றோம், ஒரு பாடு தெரியாதனால நம்ம என்ன பண்றோம், ஸ்லோகமா சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா சுவாரஸ்யமான விஷயம் பாருங்களேன். கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையை எப்ப வேணா சொல்லி கொடுத்திருக்கலாம் அர்ஜுனனுக்கு. ரெண்டு பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய டைம் ஃப்ரீயா இருந்திருப்பாங்க, ரொம்ப ரிலாக்ஸா இருக்கும்போது என்ன பண்ணிருக்கலாம், இந்த பகவத்கீதைய சொல்லி கொடுத்திருக்கலாம். ஆனா கிருஷ்ணர் அப்பெல்லாம் சொல்லி கொடுக்கல. கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, 120 வருஷம் காத்துட்டு இருந்தார். கிருஷ்ணர் போர்க்களத்துல குருக்ஷேத்திரம் போர்க்களத்துல அவர் வயசு 120. 120 வருஷம் காத்துட்டு இருந்தார் கிருஷ்ணன் இந்த பகவத்கீதை பேசுறதுக்காக. என்ன காரணம் தெரியுமா? ஏன்னா உலகத்தில் இருக்க எல்லா முக்கியமான நபர்களையும் சேர்த்து ஒரு இடத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் யாரு? ராஜாக்கள் தானே. அந்த ராஜாக்கள் எல்லாம் ஒரு இடத்துல வந்து சேரணும். முக்கியமான நபர்கள் எல்லாம் சேர்ந்து இருக்கணும். எதற்காக? கல்யாணத்துக்காக கிடையாது. முக்கியமான நபர்கள்லாம் சேர்ந்து முக்கியமான ஒரு காரியத்தை பண்ணணும். என்னது? போர். போரை விட முக்கியமான காரியம் ஏதாவது இருக்குமா? கொஞ்சம் கவனம் சிதஞ்சுது அப்படின்னா உயிர் போயிடும். சோ முக்கியமான நபர்கள் முக்கியமான காரியத்துல ஈடுபடும் பொழுது ரொம்ப முக்கியமான மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட சாஸ்திரம் தான் பகவத்கீதை என்று சொல்லணும். சோ கிருஷ்ணன் மட்டும்தான் இதை செய்ய முடியும். நாம வந்து பகவத்கீதைய ஆசிரமத்துல உட்கார்ந்து ரொம்ப அமைதியா ஒருத்தர் இருக்கும்போது சொல்லி கொடுத்தாவே நிறைய பேருக்கு மனசுல ஏற மாட்டேங்குது பகவத்கீதை. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, போர்க்களத்துல ஒரே கூச்சலும் குழப்பமும் சண்டையும் இருக்கக்கூடிய அந்த போர்க்களத்துல இந்த பகவத்கீதை ஒருத்தர் சொல்லணும் அப்படின்னா அது கிருஷ்ணால மட்டும்தான் முடியும். சோ அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் தான் பகவத்கீதை. அதை எப்படி சொல்லியிருக்காரு கிருஷ்ணன்? பாட்டா பாடியிருக்காராம். அதான் ரொம்ப அழகு. கிருஷ்ணர் இந்த பகவத்கீதை ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற மாதிரி அர்ஜுனோட திட்டா மாதிரி கூட சொல்லவே இல்லை. ரொம்ப சந்தோஷமா ஒருத்தர் பாட்டு எப்ப வரும், சந்தோஷமா இருக்கும்போது தான் பாட்டு வரும் இல்லையா? அது போல என்ன பண்ணாரு இங்க கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, சந்தோஷமா பாடுற மாதிரி பாடிட்டு இருக்காரு இந்த பகவத்கீதை. ஓகே, ஹவு கேன் வி ப்ளீஸ் கிருஷ்ணா, ஹவு டு பி ஹிஸ் ஃபேவரட்? நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்து இன்னைக்கு கிளாஸுக்கு சம்பந்தமான கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பேசலாம். நம்ம ஒவ்வொரு அத்தியாயமா போகும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த அத்தியாயத்துக்கு உண்டான விஷயங்களை பார்த்து புரிஞ்சுக்கலாம். நான் முதல்ல என்ன பண்றேன், இந்த இன்னைக்கு கிளாஸ்க்கு உண்டான கொஸ்டின்ஸ் நான் முதல்ல ஆன்சர் பண்ண பார்க்கறேன். சுவாமி ராமானுஜா ரோட் எனி எனி கிரந்தம் ஆன் பகவத்கீதா. பகவத்கீதைக்கு அவர் விளக்கம் கொடுத்திருக்காரு, வியாக்கியானம் கொடுத்திருக்காரு. ராமானுஜர் விளக்கம் இருக்கு, பகவத்கீதா வியாக்கியானம் இருக்கு. அது பார்க்க போறோம். ஷெல் வி கீப் பகவத்கீதா அட் ஹோம்? எஸ், பகவத்கீதை மட்டும்தான் வீட்டுல இருக்கணும். உங்களுக்கு கிருஷ்ணர் வீட்டுல வேணுமா இல்ல கம்சன் வீட்டுல வேணுமா நீங்களும் யோசிச்சு பாருங்க. நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பகவத்கீதை வீட்டுல வைக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. பகவத்கீதை அப்படிங்கிற சாட்சாத் கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் இருக்கிற இடத்துலதான் லக்ஷ்மி இருப்பாங்க. நம்ம அதையும் பார்ப்போம் கடைசியில். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பார்த்தோ தனுதரா தத்திர ஸ்ரீ விஜயீர் பூதிர் திருவாநீதிர் மதிர் மகன் சொல்லிட்டு சஞ்சயன் சொல்லுவாரு. எந்த இடத்துல கிருஷ்ணர் இருக்காரோ அந்த இடத்துலதான் லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. அந்த இடத்துலதான் வெற்றி இருக்கும், அந்த இடத்துலதான் நியாயம் இருக்கும், அந்த இடத்துலதான் எல்லா செல்வங்களும் இருக்கும் சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் பகவத்கீதை வீட்டுல வைக்கணும் ரொம்ப முக்கியமானது. குவாரல் பகவத்கீதை படிக்கிறதுனால குவாரல் வராது. டிவி பாக்குறதுனாலையும் போன் பாக்குறதுனால தான் குரல் வருது. பகவத்கீதை படிச்சா எங்கேயுமே சண்டை வந்ததா எந்த சாஸ்திரத்திலையும் கிடையாது, நாம் எங்கேயும் பார்த்தது கிடையாது. பகவத்கீதை படிக்கிறதுனால எல்லாரும் அமைதி தான் அடையறாங்களே தவிர யாரும் சண்டை போட்ட மாதிரி தெரியும். பகவத்கீதை எப்போல்லாம் படிக்கலாம்? பகவத்கீதை தினசரி படிக்கணும். தினசரி என்ன பண்ணலாம், அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் என்ன பண்ணலாம், தினசரி ஒரு ஸ்லோகத்தை மட்டும் என்ன பண்ணலாம், படிக்க முயற்சி பண்ணலாம். காலை நேரத்துல படிக்க முயற்சி பண்ணலாம். ஓகே, ரிப்பீட் 5 இம்பார்ட்டன்ட் ரத்னம். ஓகே, 5 முக்கியமான ரத்னங்கள், பஞ்ச ரத்னங்கள் என்ன அப்படின்னா பகவத்கீதை, விஷ்ணு சஹஸ்ரநாமம், விதுர நீதி, யக்ஷ பிரஷ்னம், சனத் சஜாத்தியம் அப்படின்னு 5. Chant between Arjuna and Krishna, but is it in verses? Why? Yes, அர்ஜுனனும் கிருஷ்ணன் என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டாங்க. இந்த பேசின விஷயத்தை என்ன பண்றான் சஞ்சயன் கேட்டுட்டு இருக்கார். இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது.
சஞ்சயன் என்ன பண்றாரு அப்படின்னா குருக்ஷேத்திர போர்க்களத்துல தான் இருக்காரு. போர்க்களத்துல போர் ஆரம்பிச்சிருது. சோ போருக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காரு, கிருஷ்ணர் அர்ஜுனும் இந்த பகவத்கீதை பேசிட்டாங்க. பேசி முடிச்சுட்டு அர்ஜுன் என்ன பண்றான், எந்திரிச்சு சண்டை போட ஆரம்பிச்சுட்டான். சண்டை நடந்துட்டு இருக்கு. 10 நாள் சண்டை முடிஞ்சிருச்சு. 10 நாள் சண்டை முடிஞ்சவங்க என்ன பண்றாரு, 10வது நாள் தான் என்ன பண்றாரு, பீஷ்ம தேவரை அடிச்சு கீழே தள்ளிட்டாங்க. சோ பீஷ்ம தேவர் கீழே விழுந்துட்டாரு. எப்ப பீஷ்ம தேவர் வீழ்ச்சி அடைஞ்சிட்டாரோ அந்த க்ஷணம் என்ன பண்ணிட்டாங்க, சஞ்சய் அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. சரி, இனிமேல இவங்களை பாதுகாக்க யாரும் முடியாது, இனிமேல தோத்துருவாங்க கௌரவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, சஞ்சய் அங்க திருதராஷ்டிரன் இருக்கக்கூடிய ஹஸ்தினாபுரத்துக்கு போறான். அங்கே திருதராஷ்டிரனுக்கா ஒரே ஆதங்கம், என்ன ஆச்சோ தெரியல, என்ன ஆச்சோ தெரியல, என்ன ஆச்சோ தெரியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுட்டே இருக்கா. சஞ்சயன் வந்து நிக்கிறான். சஞ்சய் வந்து சொல்றான், மகாராஜா பீஷ்ம தேவர் கீழே விழுந்துட்டார் அப்படின்னு சொல்றான். என்னது, பீஷ்ம தேவர் கீழே விழுந்துட்டாரா? பீஷ்ம தேவரை யாராவது வந்து சாய்க்க முடியுமா? என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு விளக்கமா சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கேட்ட உடனே அதுக்கப்புறம் தான் என்ன பண்றான் சஞ்சயன், தான் பார்த்த விஷயத்தை, தான் கேட்ட விஷயத்தை எல்லாத்தையும் தன்னுடைய குருவாகிய வியாசதேவனுடைய கருணையினால எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு மறுபடியும் திரும்ப சொல்றான். சோ பகவத்கீதை அப்படிங்கிறது திருதராஷ்டிரனுக்கு எப்ப பேசப்பட்டது அப்படின்னா 10வது நாள், போருடைய 10வது நாள் அன்னைக்கு பேசப்பட்டது. அதனாலதான் நமக்கு கிடைச்ச சஞ்சயனுடைய வாக்கியங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கும். நீங்க பகவத்கீதை எடுத்து படிச்சீங்க அப்படின்னா சஞ்சயன் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நான் பார்த்தேன், நான் கேட்டேன், நான் விஸ்வரூப தரிசனம் நடந்தது, கிருஷ்ணர் அப்படி பேசினார், அர்ஜுனன் இப்படி பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்லயே இருக்கும், பிரசன்ட் கண்டினியூஸ்ல இருக்காங்க. அதை கேட்டுட்டு என்ன பண்றாரு வியாசதேவர், எல்லாத்தையும் ஸ்லோகமா நம்மளுக்கு கொடுக்குறாரு. சோ கிருஷ்ணரும் அர்ஜுனன் பேசிக்கிட்டது உரையாடல் மாதிரிதான் இருக்கு. அது என்ன பண்றாரு, ஸ்லோக வடிவில் கொடுத்த நம்மளுக்கு வியாசர் தான். ஓகே, நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. பகவத்கீதை எந்த இடத்துல வச்சு படிக்கணும்? கிளீனான இடத்துல உட்காந்து வச்சு படிக்கணும், ஒன்றும் தப்பில்லை. நீங்க பகவத்கீதை இங்கதான் படிக்கணும், அங்கதான் படிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பகவத்கீதையை தூய்மையானது தான். ஸோ பகவத்கீதை படிக்கிற இடம் ஃபுல்லா தூய்மையான. How long I should read entire பகவத்கீதை? பகவத்கீதை நீங்க என்டையர் பகவத்கீதை படிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எத்தா சக்தி என்ன இருக்கோ அதை படிக்கலாம். கங்கையை முழுசா நம்ம குளிக்க முடியாது. கங்கையில இறங்கி நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த அளவுக்கு குளிச்சுட்டு வந்தா போதுமே தவிர கங்கையுடைய இந்த கரையில இறங்கி அந்த கரை வரைக்கும் குளிச்சுட்டு வரவங்க யாருமே கிடையாது. அதே போல கங்கையை நம்ம என்ன பண்ணலாம், பகவத்கீதையை நம்மளால யதாசக்தி எவ்வளவு படிக்க முடியுமோ, இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா கிருஷ்ணன் நம்மளுக்கு எவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டா போதும் நினைக்கிறாரோ அந்த அளவுக்கு படிச்சு தெரிஞ்சுக்கிட்டா போதும். How many persons listen பகவத்கீதா? Pancharatnam. Okay. Hindu holy book is Bhagavad Gita, and what about Ramayana? Kindly give some clarity. Okay, பகவத்கீதை அப்படிங்கிறது நம்மளுக்கு ஸ்மிருதி சாஸ்திரத்துக்குள்ள வருது. ராமாயணம் அப்படிங்கிறது நம்மளுக்கு இதிகாசத்துல வருது. இதிகாசங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பகவத்கீதையில சொல்லப்பட்ட விஷயத்த பிராக்டிக்கலா காட்டணும் இல்லையா? பகவத்கீதை அப்படிங்கிற தியரி. ஸோ தியரியை ப்ராக்டிக்கலா காட்டுறதா இதிகாசங்கள். அதனால ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. பகவத்கீதை அப்படிங்கிறது தியரட்டிக்கலான விஷயம் சொல்லிக் கொடுக்கும். ராமாயணம் மகாபாரதம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிராக்டிக்கலா அதை எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு சொல்லி கொடுக்கும். Why ISKCON alone insisting this much importance Bhagavad Gita and Bhagavatam? Why others teaching other religious things alone? இல்ல, ISKCON மட்டும் கிடையாது. நீங்க சங்கர மட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, ராமானுஜ மட்டம் இல்ல மத்வ மட்டம் இல்ல யாரா இருந்தாலும் சனாதன தர்மத்தை பின்பற்றக்கூடியவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா பகவத்கீதைய எல்லாரும் எடுத்து பேசணும். இன்னைக்கு இருக்கக்கூடிய சாதாரண யோகிகள், அதாவது தங்களே கடவுள் தங்களே யோகிகள் சொல்லிக்கிறாங்க இல்லையா, அப்படிப்பட்டவர்கள் என்ன பண்றாங்க, இன்னைக்கு பகவத்கீதை எடுத்து பேச வேண்டியதா இருக்கு. பகவத்கீதை யாருமே பேசாம கிடையாது. போர்க்களத்தில் கிருஷ்ணர் சொன்னது எப்படி யாரால் புத்தமாக எழுதப்பட்டது சொன்ன இல்லையா? போர்க்களத்துல பேசினது கிருஷ்ணரா இருந்தாலும் அதை சஞ்சயன் கேட்டு வந்து என்ன பண்றார், திருதராஷ்டிரன் சொல்றார், இந்த விஷயமானது வியாசர் என்ன பண்றாரு, தன்னுடைய தியானத்துல இருந்து அதை பார்த்து அப்படி எழுதுறாரு. ஏன்னா வியாசரும் கிருஷ்ணருடைய அவதாரம் தான் சொன்ன இல்லையா? சோ கிருஷ்ணர் ஒருத்தர் தான் என்ன பண்ணாருன்னா இந்த உலகத்துக்கு ஞானம், இந்த சாஸ்திரம் அப்படின்ற இந்த ஞானத்தை கொடுக்கறதுக்காக வந்தார். அந்த ஞானத்தை கொடுத்தா மட்டும் போதாது, அதை எழுதி வைக்கணும் இல்லையா? அதற்காக ஒரு அவதாரம் வந்ததுதான் வியாசர். சோ பகவானுடைய இன்னொரு முக்கியமான அவதாரத்துல ஒரு அவதாரம் என்னன்னா வியாசர் அப்படின்றவர். ஏன்னா வியாசர் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு கிருஷ்ணரையும் தெரியாது, ராமரையும் தெரியாது, நம்மளுக்கு ஆத்மாவும் தெரியாது, ஆன்மீகமும் தெரியாது. வியாசர் ஒருத்தரால தான் நமக்கு வேதம் தெரிஞ்சிருக்கு. வேதத்தினால நம்மளுக்கு எல்லாமே இன்னைக்கு ஆன்மீகத்தை நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். வியாசர் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு அவதாரமா சொல்லப்படுது. ஓகே, பகவத்கீதை நான் மற்றவருக்கு தானம் கொடுக்கலாமா? தாராளமா கொடுக்கலாம். நீங்க பகவத்கீதை கொடுத்து யாராவது நல்ல பக்தர்களா மாறிட்டாங்க அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய புண்ணியம் எல்லாம் அவங்களுக்கு வரும். சார், கேன் ஐ ஸ்பீக் டு கொஸ்டின்?
ஓகே, யூ கேன் ஆஸ்க் கொஸ்டின். பகவத்கீதை எப்போல்லாம் படிக்கலாம்? ஓகே. பகவத்கீதை படிக்கிறதுனால என்னைக்கும் சண்டை வரப்போறது கிடையாது. How can we please Krishna? How to be his favorite? By studying Bhagavad Gita and by following his instruction. Okay. Is it Srila Prabhupada's commentary enough to learn, understand Krishna? And I don't have anything even to know anything about Gita. We are going to learn from so many acharyas. Is it possible me to even understand Prabhu? Yes. பிரபுபாதனுடைய பகவத்கீதை இருக்கும்போது நம்ம மற்ற ஆச்சாரியர்களுடைய விளக்கம் தேவையா? பிரபுபாதர் சொல்லியிருக்காரு, நான் எழுதிய விளக்கம் அப்படிங்கிறது போதாது, நானே இன்னும் பகவத்கீதைக்கு 5 விளக்கங்கள் கொடுக்கணும், 5 ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆரம்பத்தில் நம்ம என்ன பண்றோம்? பகவத்கீதையினுடைய ஆரம்ப விளக்கோடைய படிச்சு தெரிஞ்சுக்கிறோம், பகவத்கீதை உண்மை தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதுக்கு மேல பார்த்தோம் நிறைய ஆச்சாரியர்கள் கொடுத்துருக்காங்களே. ஸோ அந்த ஆச்சாரியர்களுடைய விளக்கத்தெல்லாம் நம்ம எப்ப படிச்சு தெரிஞ்சுக்க போறது? ஏன்னா இது படிக்கும் பொழுது நம்மளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா, இன்னும் அதிகமான விஷயங்களை காட்டிலும் பிரபுபாதர் சொன்ன வார்த்தைகள் மேல நம்பிக்கை வர அதிகமான ஆரம்பிக்கும். ஏன்னா பிரபுபாதர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த விளக்கங்கள்லாம் எடுத்து சொல்லியிருக்காரு. நம்ம ராமானுஜரை பத்தி படிக்கும் போதோ இல்ல மற்ற ஆச்சாரியர்களை பத்தி விளக்கங்களை படிக்கும் பொழுதோ புரியும் எப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் நம்முடைய பூர்வ ஆச்சாரியர்களை பின்பற்றி இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம எல்லா ஆச்சாரியர்களை பத்தியும் விளக்கமா படிக்க போறது கிடையாது. முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம்? படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப ஸ்ரீல பிரபுபாதர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னுடைய பொருளுரையில மற்ற ஆச்சாரியர்களுடைய விளக்க உரையை அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சமா கோட் பண்ணுவார். என்ன காரணம்? அவர்களுடைய பார்வையில எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றத. ஸோ அது போல நம்ம என்ன பண்ணுவோம், இங்க ஒரு சில விஷயத்தை மட்டும் தெரிஞ்சுக்கும், எல்லாத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க போறது கிடையாது. எல்லா ஆச்சாரியர்களுடைய அதுக்கு நேரமே பத்தாது. நம்ம என்ன பார்க்க போறோம்? ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போறோம். என்ன சொல்லியிருக்காங்க, முக்கியமான விஷயம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா, நமக்கு உபயோகமான விஷயமா இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இதை தனித்தனியா படிச்சா தெரிஞ்சுக்க முடியாது. இதை யார் ஒருத்தர் ஆச்சாரியனுடைய விளக்க உரையை படிச்சிருக்காங்களோ அவங்க படிச்சா தெரியும். நம்ம படிச்சா கண்டிப்பா தப்பா புரிஞ்சுக்கும். அதனாலதான் விளக்க உரை நம்ம எல்லாரும் கொடுக்கறது கிடையாது. ப்ராப்பான விளக்க உரை நம்ம எல்லாரும் படிச்சு தெரிஞ்சுக்கலாம். யாராவது நம்மளுக்கு படிச்சவங்க சொன்னாங்க அப்படின்னா கேட்டுக்கலாம். நம்மளா தனியா படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஓகே. இஸ் பகவத் கீதா புக் be provided to us? Yes. Please allow me to ask question. How are we going to pass Gita to next generation? It's very good question. எப்படி பாஸ் பண்ண போறோம்? நாங்க இப்போ ஸ்கூல்ஸ்ல, காலேஜஸ்ல, ஆபீசஸ்ல இதை பகவத்கீதை சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றோம். இந்த மாதிரி ஆன்லைன்ல சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றோம். இந்த மாதிரி தான் சொல்லிக் கொடுக்கணும், வேற வழி கிடையாது. நம்முடைய கல்வி முறையில மாற்றம் கொண்டு வரணும். இன்னைக்கு கவர்மெண்ட் கிட்ட நம்ம அதெல்லாம் கேட்க முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளால என்ன பண்ண முடியுமோ, நம்மளால இதை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை கொண்டு போய் சேர்க்கலாம். when girls should not read or touch, எப்பயும் பகவத்கீதை படிக்கலாம், எப்பயும் தொடக்கூடாது அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. Okay, what was the last question? My brother changed atheist after reading Bhagavad Gita. How can I bring him back to Krishna conscious? Oh, பகவத்கீதை படிச்சதுனால ஒருத்தர் கிருஷ்ணா ஒன்று வெளில போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் சொன்னேன் இல்லையா, திருதராஷ்டிரன் என்ன பண்ணான்? பகவத்கீதை கேட்டுட்டு அவன் கிருஷ்ணன் கிட்ட சரணாகதி எல்லாம் பண்ணுவான். என்ன பண்ண? பகவத்கீதை கேட்டுட்டு அவன் மட்டும் மறுபடியும் வாழ்க்கை நடத்திட்டு தான் இருந்தான். ஸோ அதனால பகவத்கீதை கேட்டா மட்டும் இல்லை படிச்சா மட்டும் ஒரு பக்தரா மாறி போறாங்க அப்படிங்கிறது கிடையாது. பகவத்கீதையை சரியான கண்ணோட்டத்தோட படிக்கணும். 2வது, பக்தர்களுடைய கருணையை வாங்கிட்டு பகவத்கீதையை படிக்கணும். ரொம்ப முக்கியம். வெறும் ஏட்டறிவு மாதிரி இது நான் ஒரு டெக்ஸ்ட் புக் மாதிரியோ இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சிலபஸ் மாதிரியோ படிச்சு நானும் பகவத்கீதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி படிக்கக்கூடாது. இது பக்தியோட படிக்கணும், சரணாகதியோட படிக்கணும், பக்தர்களுடைய ஆசீர்வாதத்தோட படிக்கணும். அதனால என்ன பண்ணணும்? நம்ம இங்க பகவத்கீதையை பக்தர்கள் மூலியமா சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றோம், ஆச்சாரியர்களுடைய விளக்கம் மூலியமா சொல்லிக் கொடுக்க முயற்சி பண்றோம். ஓகே. லாஸ்ட் பஞ்சரத்ன நேம் தரத் சஜாத்திய. ஓகே. ஸ்லோகம் படிப்பது நல்ல பலன் தருமா? பகவத்கீதை ஸ்லோகம் படிக்க நல்ல பலனை கொடுக்குமா இல்லை கதை படிச்சா போதுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா ஸ்லோகம் படிக்க ரொம்ப நல்லது. ஏன்னா அது பகவத்கீதை ஸ்லோகம் அப்படிங்கிறது பகவானுடைய வாயிலிருந்து வந்து இல்லையா. அதனால நம்ம ஸ்லோகத்தை படிக்கும் பொழுது பகவான் உச்சரிச்ச அதே ஸ்லோகத்தை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வாயில உச்சரிக்கணும். ஸோ அதனால ரொம்ப புண்ணியமான விஷயம் தான். தினசரி பகவத்கீதை படிக்கிறது கங்கையில குளிச்ச புண்ணியம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம ஏன் அதை கைவிடணும்? தினசரி பகவத்கீதையில நம்ம ஒரு ஸ்லோகம் படிச்சாலுமே கங்கையில குளிச்ச பலன் கிடைக்குன்னு சொல்லி சொல்றாங்க.
ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? கொஸ்டின்ஸ்